நெடுமாறன், நீ நாளைக்கு ஊருக்கு கிளம்புறல? நீ ஏன் முன்னாடி மாதிரி என்கிட்ட பேசவே மாட்ற? எனக்கு உன்கிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு. நீ ஆனா அதுக்கு இடமே கொடுக்க மாட்ற. நீ அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தல்ல, ஒரு வேளை வந்திருந்தா என்ன சொல்லிருப்ப? நீ என்ன நினைக்கிறியோ அதான் சொல்லியிருப்பேன். நெடுமாறன், நீ அன்னைக்கு அதை சொல்லிருந்தா நான் என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா? தெரியும். நீ நாளைக்கா ஊருக்கு போற? ஆமாம். நீ மட்டும்தாம்மா இந்த ஊர்ல இன்னும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. சீக்கிரம் கொடுத்துட்டு வா, பாப்பா அழப்போகுது. என்ன மதி, ஒரு பாக்ஸை மட்டும் திருப்பி கொண்டு வந்திருக்க? நம்ம ராமலிங்க சார் வீட்ல ஆள் இல்லையா? கதவே திறக்கல. இல்லையே, காலையில அங்க போயிட்டு தானே இங்க வந்தேன். உள்ள இருப்பாங்களே. எனக்கும் உள்ள ஆள் இருக்கிற மாதிரி தான் சத்தம் வந்துச்சு, தெரியல. சரி, நீங்க போகும்போது கொடுத்துருங்க. அந்த பானு பொண்ணு ஓடி போனதுல இருந்து பெருசுங்க 2 பாவம் நொந்து போயிடுச்சுங்க. நைட்டெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. நெடுமாறன், நெடுமாறன், என்ன பண்ற? சார், 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 ராமலிங்க சார். நெடுமாறன், இந்த பக்கம் வழி இல்லை, எங்க போற? பாத்துக்கிட்டு இருக்கேன், தூக்கி போடு. உங்க பொண்ணு ஓடி போயிட்டா என்ன? பையன் நான் இல்லை. என்னை பற்றி யோசிச்சு பார்க்காம என் கண்ணு முன்னாடி தொங்கிட்டீங்களே. என் பொண்ணு ஓடி போகல தம்பி. ஓடி போகிற அளவுக்கு அவள் தப்பான பொண்ணு இல்லை. எங்கள் பொண்ணு எங்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டான். அவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்கும். அவளுக்கு வேற ஏதோ நடந்திருக்கு தம்பி. உங்கள் பொண்ணை நான் கண்டுபிடிக்கிறேன். அவள் எங்கே இருந்தாலும் நான் கூட்டிகிட்டு வரேன். தம்பி, இன்னைக்கு நீ ஊருக்கு போறல்ல சொன்ன. சும்மா இருங்கக்கா. அங்கிள், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம பானு எங்க இருந்தாலும் இவன் கூட்டிட்டு வருவான். அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருக்கணும், சரியா? கைஸ், நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணாதானே ஏதாச்சும் பண்ண முடியும். சார், இது வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த கொலைகளில் என்னோட சர்க்கிளில் நடந்த மர்டரில் மட்டும்தான் ஒரே ஒரு க்ளூ. அந்த ப்ளூ கலர் காரை பார்த்ததா அந்த பேப்பர் போடுற பையன் சொல்கிறான். அந்த காரை ட்ராக் பண்ணால் ஏதாச்சும் கிடைக்கும் நம்புறேன். விஜய், சைபர் கிரைம்லேருந்து இந்த கேஸ்க்கு நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. விக்டிம்ஸோட ஃபோனில் இந்த ரீசன்ட் நம்பரை செக் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு. நோ யூஸ். வி நீட் சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆர் அட்லீஸ்ட் எக்ஸாக்ட் நம்பர். இனிலேருந்து எல்லா ஸ்டேஷன்ஸும் செக் பண்ணுங்க ஃபார் ஹோமிசைட் கேசஸ் அண்ட் மிஸ்ஸிங் கேசஸ். இந்த மாதம் மட்டும் 12 மிஸ்ஸிங் கேசஸ். ஐ திங்க் இந்த மாதிரி இன்னும் நிறைய கேசஸ் நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணாமல் வச்சிருக்கோம். ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும். அப்போ உன் போஸ்ட்மேன் ஜாப்? ஒரு உயிரை விட என் வேலை ஒன்றும் பெருசு இல்லை. எதுக்கு உனக்கு இந்த வேலைன்னு கேட்டால் தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவேன். சரி, நீ முடிவு பண்ணிட்டல, சொல்லு. இப்போ நான் என்ன பண்ணணும்?
இதுதான் பானுவோட ஃப்ரெண்டு வீடு. கடைசியாக இன்விடேஷன் கொடுத்துட்டு அன்றைக்கி நைட் லேட்டாக இங்கேருந்து தான் வந்திருக்கா. தேதி வெள்ளிக்கிழமை இதே நேரம் இந்த தெருவில் ஒரு பொண்ணை யாராவது இழுத்துட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்களா? 10 रुपीज़ सादा 20 रुपीज़ स्पेशल। क्या आपने देखा कि शुक्रवार को इसे समय कोई लड़की की गाड़ी में किस कार ले गया था? யாரும் இழுத்துட்டு போல, ஒருத்தனோட வண்டியில ஏறி போனாங்க उस சார். आदमी का देखा था? नहीं சார், இல்ல சார், கருப்பா ஒருத்தன் இருட்டுல சரியா பார்க்கல. வண்டி ப்ளூ கலர் வண்டி, கருப்பா ஏன் ஹைட்டுக்கு இருந்தா சார்? நம்பர்லாம் கவனிக்கல மேடம், ப்ளூ கலர் கார். ஏன்னா நைட் எல்லாம் சுத்துறல, இது முன்னாடியே பக்கத்து ஸ்டேஷன்ல சொல்லி தொலைச்சதா என்னடா? अरे क्या मैडम जी, किच किच कर रही हो बबर का टाइम, आप चलो चलो अपना काम देखो. இங்க தெரியல. चलो मैम. டென்ஷன் ஆகாத பாபா, அவன் என்ன பண்ணுவான் பாவம். நெடுமாறன், இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா போகும்னு எனக்கு தோணுது. கொஞ்ச நாள் முன்னாடி இதே ஏரியால ஒரு ஹோமிசைட் ஒண்ணு, அதுல இதே வண்டி சம்பந்தப்பட்டு இருக்கு. அபார்ட்மெண்ட்ல நடக்கிற மர்டர்ஸ்க்கும் பானுவோட மிஸ்ஸிங் கேஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. பிரபா, நாளைக்கு இந்த அபார்ட்மெண்ட் சம்பந்தமான கேஸ் டீடைல்ஸ், வாக்குமூலம் எதையாவது நான் கேட்க முடியுமா? நீ நேற்று கேட்டல அந்த வாய்ஸ் ரெக்கார்ட், விசாரிச்ச எல்லா விக்டிம்ஸோட வாய்ஸ் ரெக்கார்டும் இதுல இருக்கு. பார்த்து கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணு. அவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? புருஷன் ஃபாரின்ல இருக்காரு நினைக்கிறேன். பொண்ணு தனியா இருக்கு. நீங்க எந்த ஃபிளாட்மா? நான் பக்கத்து ஃபிளாட் தான். அந்த பொண்ணு அவ்வளவா யார்கிட்டயும் பேச மாட்டா. நீங்க கேட்கறத பார்த்தா அந்த கொலையை நான் தான் பண்ணன்ற மாதிரி சொல்றீங்க. சார், அவங்க பக்கத்து ஃபிளாட்ல குடியிருக்கிறாங்க சார். நானும் இதே ஃபிளாட்ல 15 வருஷமா குடியிருக்கிறேன். எல்லாம் நடந்ததே இல்லை சார் இதுக்கு முன்னால. சிசிடிவி கேமராலாம் ஒர்க் ஆகல சார். அவங்க இங்க குடி வந்து எத்தனை நாள் இருக்கும்? 10 நாளைக்கு முன்னாடி தான் குடி வந்தாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி தான் குடி வந்தாங்க மேடம். 10 நாளைக்கு முன்னாடி தான் குடி வந்தாங்க. போன மாசம் தான் இங்க குடி வந்தாங்க. வாங்க நெடுமாறன், எப்படி இருக்கீங்க? சார், பிரபா வந்துட்டாங்களா? பிரபா இன்னும் வரலையே. டேய், நீங்க என்ன பண்ற? யோ ஏட்டு, என்ன அது? இவனை எதுக்கே உள்ள விட்ட? சார், பிரபா மேடம் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா வீட்ல போய் பார்க்க சொல்லு. இது ஏன் ஆபீஸ். டேய் மிட்செட், நடை கட்டு. சார், அந்த ஹோமிசைட்ஸ் கேஸ் பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனது கேஸ பத்தி பேசணுமா? அடிங்க. சார், அன்னைக்கு நடந்ததுக்கு தான் நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல சார். பிரபா, ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் ஹிம். ஆனா கேஸ்னு ஓவரா பேசுறான். எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கல, ஆளும் சைஸும். சார், நெடுமாறனுக்கு இந்த கேஸை பத்தி கொஞ்சம். என்ன பிரபா, கமிஷனரே நேரடியா பேசுறான்ற திமிரா? என்ன 2 பேர் சேர்ந்து ஜேம்ஸ் பாண்டோட காட்டுறீங்களா? முதல்ல அவனை கிளம்ப சொல்லு. சார் ப்ளீஸ் சார். சரி, இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? டேய் சொல்றா, என்னடா பண்ணோம்? கடைசியா கொலை நடந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள வாட்ச்மேனை விசாரிக்கணும். யார் அந்த திமிரு பிடிச்ச வாட்ச்மேன் தானே? பெரிய ஷேக் வேற தம்பி மாதிரி பேசுவான். அவன் இதெல்லாம் பேசி ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. வேணா ஒன்று பண்ணுவான், நீ விசாரி, என்னத்தை கிழிக்கிறேன்னு பார்க்கலாம். சரியா? வாங்க பிரபா, 2 பேர் சேர்ந்து போவோம். இந்த பஃபோன் என்ன பண்றான்னு வேடிக்கை பார்ப்போம். வாங்க, அவன் கிழிக்கிறத பார்க்கலாம். சார்,
இவன் தான் போய் விசாரி. ஓகே சார். சார் என் பேர் நெடுமாறன். அப்பார்ட்மெண்ட் கேஸ் பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு மூடு இல்லை, போயிட்டு நாளைக்கு வாப்பா. அதான் சொன்னேனே இவர் பெரிய சார் நாளைக்கு வரணுமா? நாளைக்கு யாருக்கு வாட்ச்மேன் சார், நாங்கள் நாளைக்கே வரோம். தம்பி நெடுமாறன், கொஞ்சம் இப்படி வாப்பா, உட்காருங்க. தேங்க்யூ சார். சார் அன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாரா என்னையா நெடுமாறன்? ஆமாம் சார். நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். அந்த காலத்து 5ஆம் கிளாஸ். ஓ. பட் ஐ ஸ்பீக் 12 லாங்குவேஜஸ். ஓ. மனுஷனை ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. ஏன் சார் அன்றைக்கி விசாரணையில் எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்க? அன்னைக்கு இவர் என்னை ராங் டீல் பண்ணாரு, அதான் நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். என் புள்ளன் தான் சொன்னேன். அதுக்கு எப்படி திட்டினார் தெரியுமா? மனுஷனை தரம் பார்த்து பேசணும், நிறம் பார்த்து இல்லை. என்னை கன்னத்திலே அரைஞ்சிட்டாரு. ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன கேட்டாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சார் அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அன்றைக்கி நைட்டு 10 மணி இருக்கும். 2 நாளாக தொடர்ச்சியாக டியூட்டி பார்த்ததுனால ரொம்ப டயர்டாகி கொஞ்சம் கண்ணசந்துட்டேன். திடீர்னு ஒரு கார் வந்து நிற்கிற சத்தம். முழிச்சு பார்த்தா என் ஹைட்டில் ஒருத்தன் வந்து இறங்குறான். பூனை மாதிரி நடந்து வேக வேகமாக உள்ளே போகிறான். நான் அவன் பின்னாலேயே போனேன். சட்டுன்னு எஃப்என் பிளாட்குள்ளே நுழைஞ்சிட்டான். உடனே காலிங் பெல் அழுத்துனேன். அந்த வீட்டம்மா வெளியே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான், நான் பார்த்துக்கிறேன்னுச்சு. பைத்தியக்காரி சொல்லிட்டு எனக்கு ஒரு 100 ரூபாயை நீட்டுச்சு. காசுலாம் வேணாம், நீ சேஃபாக இருந்துக்கடாமான்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் உங்களுக்கே தெரியுமே. சார் இந்த வண்டி நம்பர் ஞாபகம் இருக்குங்களா? நல்ல ஞாபகம் இருக்குது. TN01 BC 8888, ஒரு ப்ளூ கலர் புது வண்டி. என்கிட்ட இருந்து வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இல்லை சார், தேங்க்ஸ். வாங்க தம்பி. என்ன இந்த டயத்தில் வந்திருக்க? நெடுமாறன் சுதர்ஷன் ஒரு ஈகோ பிடிச்சவன். ஏன்? இத்தனை நாளாக அந்த வண்டியை பெருசாக கண்டுக்காதவர் இப்போ மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் அலற விட்டு நேற்று அந்த வண்டியை லாஸ்ட்டாக கைகான் குப்பம் டோல்கேட் ஏரியா கிட்ட லொக்கேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஏரியா சொன்ன? கைகான் குப்பம். கைகான் குப்பம். கைகான் குப்பம் ஏரியில் மீன் பிடித்த பெண்ணுக்கு மீன் வயிற்றிலிருந்து தங்க மோதிரம் கிடைத்ததா? பிரபா நீ வண்டியில் தானே வந்திருக்க? நெடுமாறன் இப்போ என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ். ஏரியில் மீன் பிடிக்க சென்ற பெண்ணுக்கு மீன் வயிற்றிலிருந்து தங்க மோதிரம் கிடைத்ததுன்னு ஒரு ஏரியை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அது இந்த கைகான் குப்பை ஏரி தான். சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம். பக்கத்து ஏரியாவில் நீச்சல் அடிக்க தெரிஞ்ச யாராவது 4 பேரை கூப்பிட்டு வாப்போ. அப்படியே உங்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸையும் வர சொல்லு. எங்கயா பிரபா, யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு? ஏய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? பெரிய ஜேம்ஸ் பாண்ட். ஏன் சொல்லப்படா லெனின் சார், இந்த குள்ளன கொண்டு போய் எங்கேயா உட்கார வைங்க. என் கண்ணிலே படக்கூடாது. ஓகே சார். ஏய் வர. இறங்குன கொன்றுவேன். பிரபா, have you lost your mind? இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரட்டா ஹேண்டில் பண்றோம் தெரியும்ல. எதுக்கு பிரஸ்க்குலாம் சொல்லிருக்கீங்க? பிரஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணல. ஏரியாவுல யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் இருந்திருக்காங்க, அவங்க சொல்லிருக்காங்க. வாடவா. ஆமா, அப்படியே அவன் கூட சுத்தி என்னத்தை கிழிச்சீங்க? அப்ப நீங்க கிளிங்க சார். பிரபா, better watch your mouth. சாரி சார், வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். நம்மளால தான் எதுவும் பண்ண முடியல. அவ ஏதோ ட்ரை பண்றான். உங்களுக்கு ஏன் சார் எரியுது? நெடுமாறன் believes that there is something under the water. அதெல்லாம் ஒரு மயிரும் கிடைக்காது சார்.
இந்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கவே அதுக்குள்ள யாரும் இப்படி பண்ணிட்டாங்களே. கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? இது மனுச்சு நீ என்னப்பா பண்ண? நான் அன்னைக்கு சொன்னேன் என் பொண்ணுக்கு வேற ஏதோ நடந்திருக்கு. டேய் எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம். இந்த பாடி செட் யாரா உனக்கு சொன்னது? அது எப்படி எல்லாமே உனக்கு தெரியும்? எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு. யோ கூட்டு போய் அவனை கஸ்டடில வையா. யோ நீங்க என்ன வேடி பாக்குறீங்க? கிரவுட் கிளியர் பண்ணுங்க. சார் அவன் என்ன சார் பிரபா பண்ணா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போ. சார் பாடிஸ் எல்லாம் Not yet. கடைசியாக இந்த கேஸில் ஒரு பிரேக் த்ரூ. பட் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுல மறுபடியும் நீங்கள் அதே தப்பை தான் செய்றீங்க. சார் அது நான் இல்லை சார். இதை பண்ணது ஒரு ஆர்வக்கோளர். யார் அது? சார் எங்கேயா? தோர்கா சார். ஏய் ஏய் நெடுமாறன், நீ சார் நீ எப்பயா சென்னைக்கு வந்த? சார் அப்பா அம்மா இறந்துட்டாங்க சார். அக்காவை தேடி தான் சார் சென்னை வந்தேன். ஸோ அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்காக தான் இந்த கேஸை நீ டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்க. ம் ஆமாம் சார். நீ பேசாம போலீஸில் சேர்ந்துருக்கலையா? என்ன உயரத்தை பற்றி யோசிச்சிருப்ப. டிபார்ட்மெண்ட்டில் உடம்புக்கு மட்டும் இல்லை மூளைக்கே வேலை இருக்குது. எனிவே நீ இந்த கேஸில் இன்வால்வ் ஆனது எனக்கு சந்தோஷம்தான். அதே நீ திருட்டுத்தனமாக செய்யணும். ஐ வில் பெர்மிட் யூ டு அசிஸ்ட் இன் திஸ் கேஸ். ஓகே சுதர்சன், இந்த கேஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நெடுமாறனை வச்சுங்க. லூசாப்பா நீ ஒரு கமிஷனர் மாதிரி பேசு. என்ன பாக்குற? ஒரு கமிஷனர் மாதிரி பேசினா அதுக்கான மரியாதையை கொடுத்துருப்பேன். அவனுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்ற நீ? என்ன இந்த குள்ளனை வச்சு சர்க்கஸ் காட்ட சொல்றியா? நெடுமாறன், சுதர்சன் இஸ் மை சன். வெரி சின்சியர் பட் கொஞ்சம் பொசிசிவ். லெட் மீ ஹேண்டில் திஸ். ஏய் பா விடுப்பா. டேய் ஏன்டா உனக்கு இவ்வளோ கோவம்? மேற மாட்டை நக்கர மாடு கெடுக்கிற மாதிரி. அப்பா திருநெல்வேலியில் ஒரு கேஸை பற்றி சொல்லியிருக்கேன்ல, அதுதான் என் கேரியருக்கு இன்ஸ்பிரேஷன் நீ சொல்வியே. அந்த கேஸில் எனக்கு ஹெல்ப் பண்ண நெடுமாறன் இவன் தான்டா. அன்னைக்கு அவன் ஹீரோவா தெரிஞ்சா இன்னைக்கு அவன் உருவத்தை பார்த்தோன்னா ஹீரோவா தெரியலையா உனக்கு? டேய் போலீஸுக்கு எப்படியாச்சும் அந்த கில்லரை பிடிச்சாகணும். அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணா என்ன? முதல்ல உன்னோட ஈகோவை விட்டு தள்ளு பா. டேய் அவனை ஒரு விட்னஸாக சேர்த்துக்கடா. எப்பவுமே ஒரு கேமுக்குள்ள இருந்து விளையாடுறவனை விட வெளியில நின்று வேடிக்கை பார்த்துட்டு வர்றான் பாரு, அவன் வந்து விளையாடுனா கேமை சீக்கிரமா முடிச்சிருவான். இதை பாரு, இந்த மாதிரி சிக்கலான கேஸ்க்கெல்லாம் நம்ம போலீஸ் புத்தி, டெக்னிக்காலிட்டி இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு கண்ணோட்டம் தேவைப்படுது. நீ புத்திசாலியா இருந்தா இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்டிப்பா உன் கேஸுக்கு யூஸ் பண்ணுவேன். நான் சொல்றேன்ல வா. என்னாச்சு? எலி எங்க? அங்க போயிடுச்சு. சோஃபா மாத்து, பூரா எலியா வச்சுக்கிட்டு.
மதி, இந்த கடையில் சோஃபாக்கெலாம் ஏதோ ஆஃபரா, வாங்கிக்க. ம். மற்ற எல்லா கேஸ்லயும் விக்டிம்ஸோட கால் ரெக்கார்ட்ஸ் வச்சே நாங்க கேஸை முடிச்சிடுவோம். ஆனா இந்த கேஸ்ல விக்டிம்க்கும் கொலைகாரனுக்கும் ஃபோன் மூலியமா எந்த ஒரு தொடர்பும் இல்ல. அதான் இந்த கேஸ்ல இருக்க பிரச்சனையே. ஆனா இந்த கேஸ்ல விக்டிம்க்கும் கொலைகாரனுக்கும் ஃபோன் மூலியமா எந்த ஒரு தொடர்பும் இல்ல. என்கிட்ட 2 ஃபோன் இருக்கு, உனக்கு ஒன்று தரட்டா? அப்பார்ட்மெண்ட்டில் இதுவரை மொத்தம் 6 மர்டர்ஸ் அண்ட் ஏரியில் எவ்வளோ பாடிஸ். கொலகாரனை பற்றி நமக்கு இருந்த ஒரே ஒரு க்ளூ அந்த கார் மட்டும்தான். அந்த காரையும் நம்ம இப்போ ஏரி பக்கத்தில் லொக்கேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு we have a special talent in the house. Now let me introduce you to the genius. இவர் ஆள் பார்க்க தான் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், ஆனால் இவர் பேரே நெடுமாறன். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் நெடுமாறன். நெடுமாறன், யூ மே ப்ரொசீட். அப்பார்ட்மெண்ட் மர்டர்ஸில் விட்னஸோட வாய்ஸ் கேட்டதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இறந்து போன எல்லாருமே ரீசெண்டாக அந்தந்த வீடுகளுக்கு குடி வந்தவங்களா இருக்காங்க. உதாரணத்துக்கு 1 மாதம் முன்னே குடி வந்தவங்க, 10 நாள் முன்னே குடி வந்தவங்க, 1 வாரத்துக்கு முன்னாடி குடி வந்தவங்களா இருக்காங்க. இப்போ புதுசாக குடி வரவங்க வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்குவாங்க? கொலை நடந்த வீடுகளில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் இது. இதை நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க, குறிப்பாக சோஃபா. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற சோஃபாஸ் எல்லாம் ஒரே மெட்டீரியலில் செய்யப்பட்டிருக்கு. விசாரித்து பார்த்ததில் அது கூடுவாஞ்சேரியில் இருக்கிற ஒரு சோஃபா மேனுஃபேக்சரிங் கம்பெனி தானே தெரிஞ்சுது. அங்கே தயாராகிற சோஃபாஸ் ராமாபுரத்தில் இருக்கிற சுபம் ஃபர்னிச்சர்ஸுங்கிற கடைக்கு சேல்ஸ்க்காக வருது. இங்கேருந்து தான் சுபம் ஃபர்னிச்சர்ஸ் ஓனர் அனுமன் மேலே எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. அனுமன் தன் கடை பொருட்களை சில வீடுகளுக்கு தானே டெலிவரி பண்ணுற பழக்கம் இருக்குது. அவன் டெலிவரி பண்ணுற எல்லா வீட்லையும் கை வச்சுறதில்ல. பட் 4 out of 10ன்னு ரொம்ப கவனமாக விக்டிம்ஸை சூஸ் பண்ணியிருக்கான். டெலிவரி போகிற வீடுகளில் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அது தனக்கான வீடு தானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தன்னோட ஒரு மொபைல் ஃபோனை அங்கே தெரியாமல் விட்டுட்டு போகிற மாதிரி போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி சந்தர்ப்பம் பார்த்து அந்த மொபைலை வாங்க போகிற மாதிரி போய் வேலையை காட்டியிருக்கான். எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் அவன் இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஹலோ ஹலோ மேம், யாரு? நான் தான் அன்றைக்கி சோஃபா டெலிவரி பண்ண வந்தேன்ல. சொல்லுங்க. போலீஸ் ஃபஸ்ட்டு ஃபோன் கால்ஸ் வச்சு தான் ட்ராக் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு அவன் இப்படி ஒரு ஸ்மார்ட் ப்ளே பண்ணியிருக்கான். ஒரு தடவை கூட விக்டிம் நம்பர்லேருந்து அவனுக்கோ இல்லை அவன் நம்பர்லேருந்து விக்டிம்க்கோ கால்ஸ் வந்ததா ஹிஸ்ட்ரியில் இல்லை. ரேப் பண்ணி கொலையும் பண்ணிட்டு எந்த தடையும் இல்லாமல் அடுக்கடுக்காக அத்தனை கொலைகளை பண்ணியிருக்கான். கடைசியாக நடந்த கொலைக்கு அப்புறமா அவனோட 2 நம்பர் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. 2 நாள் கழிச்சு அவனோட கரண்ட் நம்பர் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ட்ரிபிள்கேன் ஏரியாவில் ஆன் ஆயிருக்கு. அநேகமாக பிளான் படி சைபர் கிரைம் விஜய் இமீடியட்டாக வர சொல்லுங்க. ஹனுமனோட லொகேஷன் ஜிபிஎஸை ட்ராக் பண்ணி அவனை இன்னைக்கே அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகே சார். லேன் சார், ராமாபுரத்தில் இருக்கிற அவனோட ஃபர்னிச்சர் ஷாப்பில் நம்ம டீமாக அசம்பிள் ஆகலாம். அவங்க தானே வந்தாகணும். எஸ் சார். குவிக்
சார் அவன் அங்கே வர மாட்டான் சோஃபா. நெடுமாறன், நீங்க ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த கேஸை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டீங்க. தேங்க்ஸ். நீங்க இப்போ கிளம்பலாம். வில் கேட்ச் ஹிம் டுடே. தேங்க்ஸ் அகைன். நீ தானே தெரியும் எச்ச நாயே. அனுமா நீ தானடா? இல்லை சார், நான் மாரிமுத்து சார். அப்ப நீ இந்த வண்டியில என்ன பண்ணிட்டு இருக்க? டிரைவர் சார். பிரபா, டேய் யார் போன்றா அது? இது எங்க ஓனருடைய போன் சார். மறந்து வச்சுட்டு போயிட்டா போல நினைக்கிறேன். உங்க ஓனர் இப்ப எங்கடா இருப்பா? எங்கேயோ டெலிவரி போறேன்னு சொன்னாரு சார். எங்கடா? வலசுரோக்க ஏறான்னு நினைக்கிறேன். லெஜர் புக் பார்த்தா தெரியும் சார். பாரு, அட்ரஸ் பார்த்து சொல்லு. நம்பர் 18 அகத்திய தெரு, வலசுரோக்கா, சென்னை 87. மதிங்கிற பேர்ல சோபா புக் ஆயிருக்கு சார். சார் அது நெடுமாறன் அக்கா மதி சார். ஷிட். பில் மேம். நாளைக்கு தான் டெலிவரின்னு சொன்னீங்க. எஸ் மேம், வி ஆல்வேஸ் டெலிவர் ஃபாஸ்ட் டு அவர் பியூட்டிஃபுல் கஸ்டமர்ஸ். அப்படின்னா? நத்திங். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? மதி ஃபோன் எடுக்கல சார். ஷிட் ஷிட் ஷிட். அப்ப நெடுமாறன் காச்சு ட்ரை பண்ணி பாருங்க. சார் நெடுமாறன் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டான் சார். தேங்க் யூ. வீட்ல யாரும் இல்ல, நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? லேய் எந்திரல, வெளியே போ. காசு வாங்கியாச்சல, கிளம்பல. தேவையில்லாத டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு போல. சாரி. அனுமன் சார், இதை மறந்துட்டு போறீங்க. இது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுமே. நெயில் கன். இதை வச்சு சோஃபாலையும் ஆணி அடிப்பீங்க, பொண்ணுங்க நெத்திலையும் ஆணி அடிப்பீங்கல்ல? நான் ஒரு முட்டாள்டா. உன்னை பார்த்து பயந்து வரேன் பாரு. குள்ள பயல தவுலூன்னு இருந்துகிட்டு தவுலத்தா பண்றா நாய. வாடா வாடா வாடா. அனுமனுங்கிறதா உன் பேரு. பெண்களோட வீட்டுக்கு சோஃபா டெலிவரி பண்ண போறப்ப அவங்களோட சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான். இது மட்டும் இல்லாம நம்ம இந்த மிஸ்ஸிங் கேசஸ் பத்தி பேசணும் இல்லையா, அதுலயும் இதே நாய் தான் இன்வால்வ் ஆயிருக்கான். இந்த மாதிரி நாய்ங்களை கோர்ட்டு ஜட்ஜின்னு கூட்டு சுத்துறது சுத்த வேஸ்ட். இவனுக்கெல்லாம் நம்ம வழி தான் கரெக்ட். கமிஷனர் நான் பேசிக்கிறேன், பாத்துக்கலாம். நீ தான் பண்ணனு ஒத்துக்கிறியாடா? லெனின் சார். ஓகே சார்.
சார் நான் அனுமனை பார்க்கணும் முடியுமா? 10 நிமிஷம் தான், போங்க. தேங்க்யூ. நெடுமாறன் அவனை பிளான் பண்ணுறாங்க, சீக்கிரம் பேசிட்டு வா. நெடுமாறன், இத்தனை நாள் போலீஸே கண்டுபிடிக்க முடியாததை நீ கண்டுபிடிச்சிருக்கேன்னா பிரில்லியன்ட். கல்லனை நம்பினாலும் குள்ளனை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை நீ ப்ரூவ் பண்ணிட்ட. எந்த காக்காவும் தான் கருப்பாக இருக்கும்னு கவலைப்பட்டதில்லை, எந்த கொக்கும் தான் வெள்ளையாக இருக்கும்னு பீத்திக்கிட்டதில்லை. ஆனால் இந்த மனுஷன்தான் கருப்பு வெள்ளை நெட்டை குட்டைன்னு உருவத்தை வச்சு ஒரு பெரிய அரசியலை பண்ணிகிட்டு இருக்கோம். சரி அதோட பொண்ணுங்க என்ன உனக்கு டிஷ்யூ பேப்பரா? அத்தனை பொண்ணுங்களை கசக்கி போட்டிருக்க. என்னடா பெரிய பொண்ணுங்கன்ற யோகியவாதிங்க மாதிரி. நான் எல்லாரையும் தப்பு சொல்ல. இப்போ எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் சோஃபா டெலிவரி பண்ண வரான், புது ஆள், அவங்கிட்ட சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் டீட்டெயிலாக. ஆனால் ஒரு 10 நிமிஷம் போதும், பெட்ரூம் சீக்ரெட் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஒரு 2 நாள் பழகுனா அது பிடிக்கிறது இருக்குதே, அது ஒரு தனி சுகம். அதை பற்றிலாம் உனக்கு தெரியாது. அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் தான் நீ விளாவறியா அனுமானிச்சிட்டியாமே. அப்புறம் என்ன காஜி காரணங்கிட்ட வந்திருக்கியா? உன் காரணம் யாருக்கு வேணும்? நீ மட்டும் தனியாக இந்த வேலையை செய்யலைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏரியில் எடுக்கப்பட்ட பணங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் நிழல்லேருந்து இன்னொருத்த ஏங்கிட்டு இருக்கானே, அவன் யார்? வேலை மட்டும்தான் எந்த மூளை வந்து. நீ சொன்னது சரிதான். அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் தண்ணிக்குள்ளே தோண்டி எடுத்ததெல்லாம் என் கணக்கில் வராது, அது என் பார்ட்னர் கணக்கு. சரி, யார் உன் பார்ட்னர்? நீ கேட்டதும் பட்டுன்னு சொல்லிட்டு முடியுமா? ஆமாம், அது யாரு? உங்கள் அக்காவா? அவ்வளோதான், நான் எதுவுமே பண்ணலையே. அதுக்கப்புறம் எதுக்கிட்ட இவ்வளோ கோவம்? இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போகலாம். என்ன தூக்கிலியா போட்டு போகிறாங்க? போ. உன்னை பார்த்தா சாவுக்கு பயப்படுற மாதிரி தெரியல. உன்னை இன்னைக்கு பண்ண போகிறாங்க. ஏதாவது கடைசியாக சொல்லணும்னா சொல்லு. ஏன்டா இதுக்கெல்லாம் மாடா கொள்வீங்க? எதுவாக இருந்தாலும் சட்டப்படி தான் நடக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், சார், இன்ஸ்பெக்டர் சார், தம்பி சார், ஒரு நிமிஷம். நெடுமாறன் சார். நேற்று கைது செய்யப்பட்ட சைக்கோ கொலைகாரன் அனுமன் இன்று ஜெயிலில் மர்மமான முறையில் இறந்துள்ளார். அவர் எலக்ட்ரிக் ஒயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சின்ன கதை சொல்கிறேன், உக்கார்ற. ஒரு காட்டில் 2 ஓனாய் இருந்துச்சான். ஒரு பெரிய ஓனாய், அதோட ஃப்ரெண்டாக இருக்கிற இந்த புத்திசாலி ஓனாய். காட்டில் இந்த 2 ஓனாயும் பல அழகான நரிகளை வேட்டையாடிச்சான். யார் கண்ணிலும் சிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுக்கலாம். இதில் அந்த புத்திசாலி ஓனாயோட வலையில் ஒரு அழகிய மான். நடுமாறன், நரிகள் வேறு மான் வேற. அந்த அழகிய மான் இந்த ஓனாயோட வலையில் விழுந்துருச்சான். எல்லா நரியையும் கொள்ள தஞ்ச இந்த ஓனாய்க்கு இந்த மானை கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அப்படி கொல்லலை. ஏன்னா அந்த ஓனாய்க்கும் மானுக்கும் அப்படி ஒரு காதல். அப்படிதான் ஒரு நாள் அந்த மான் தான் காட்டை விட்டு ஓனாயோட காட்டுக்கு வந்துருச்சான். அப்புறம் அந்த ஓனாய்க்கும் மானுக்கும்
ஒரு அழகான மான்குட்டி பிறந்துச்சான். அதுக்கப்புறமும் கூட அந்த ஓனாய்க்கு தான் புத்தி மாறவே இல்லை. அப்பப்போ எப்பயாச்சும் வேட்டைக்கு போயிடுமா. இது எதுவுமே தெரியாத அந்த மான் அந்த ஓனாய் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுதான். அதனால் அந்த அப்பாவை மேலே கடைசி வரைக்கும் கை விடக்கூடாதுன்னு தான் கூட இருக்கிற ஓனாயிட்ட கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் சந்தோஷமாக குடும்பம் நடத்துச்சான். இப்படி அந்த மானும் ஓனாயும் தான் குட்டியோட சந்தோஷமாக இருக்க நேரத்தில் எலி மாதிரி எங்கே வந்து நீ பாரு. நடுமாறன் இப்போ என்ன, அதான் கேஸ் முடிஞ்சிச்சுல, நீ அவனை பிடிச்சி கொடுத்துறல, என்ன விட்டுடு. நானும் அவளுக்கு தப்பு இல்லையே. சரி, இந்த பானு விஷயத்தில் என்னை மன்னிச்சுக்கோ. எதிர் வீட்டிலேருந்து டெய்லியும் கண்ணை ஊற்றிட்டு இருந்தா அதான் அப்போ தப்பு ஆமாம் தானே. பட் ஓகே, நீ என்ன மன்னிச்சிரு, எல்லாத்தையும் மறந்துரு. மறப்போம், மன்னிப்போம். நான் ஒன்றும் சைக்கோலாம் இல்லை. இது ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ். இப்போ நீ குள்ளமா இருக்கல, அது ஒரு காம்ப்ளெக்ஸ். அந்த மாதிரி இது ஒரு மைண்ட்ல காம்ப்ளெக்ஸ், பட் சூப்பரியர் காம்ப்ளெக்ஸ். ஐ ஃபீல் இட். டெய்லியும் ஒரு புது கார்ல போனா எப்படி இருக்கும், அப்படிதான். ஆமா, நான் ஏன் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கேன்? ஏய், நீ ஊருக்கு போடா, வேலை பாரு. உனக்கு வேற எந்த ஆப்ஷன் இல்லை. புரியுதா? புரியுதாடா? போடா, காம்பு. எனக்கு இருக்கிற காம்ப்ளெக்ஸ்லாம் ஒரு பெரிய குணமே இல்லை. ஆனால் உனக்கு இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ், அதுக்கு இந்த உலகத்தில் மருந்தே இல்லை. பாப்பு, நீ எதுவும் பயப்படாம ஊருக்கு போ. உங்க அக்கா எதுவும் பண்ண மாட்டேன். பாய்மா. சின்ன ராசாவே சித்திரம்பு ஒன்ன கடுக்கிதான். சுண்டலே, அவசரப்பட்டு போலீஸ் கிட்ட சொல்ற போறேன். ஆனா நீ சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்க அக்கா ரொம்ப முக்கியம் இல்ல. உனக்கு தெரியாது மாறா, நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணேன்னு. அவனுக்காக நம்ம அப்பா அம்மா நீ கூட பெருசுலன்னு தூக்கி போட்டு வந்தேன். ஆனா அந்த நாய் நீ சொன்னல, உனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு ஊனம் இல்லை, இவன் மைண்ட்ல இருக்க உணத்துக்கு மருந்து இல்லைன்னு. அதுக்கு இதான் மருந்து. சாவட்டும். முட்டாள்தனமான எடுத்த முடிவு என் வாழ்க்கை எப்படி பண்ணிருச்சுன்னு பாத்தியா? நான் மட்டும் இப்படி பண்ண வருதுருதா, நான் அப்பா வச்சு உயிரோட இருந்திருப்பாங்களே. தப்பு பண்ணிட்டேனே, ஏமாந்துட்டேனே.
ஏய் மதி, இந்த உலகத்தில் என்னைக்கு ஏமாத்துறது தான் தப்பு. ஏமாறுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை. உனக்கு நான் இருக்கேன். இப்படி எல்லாத்தையுமே நீங்களே பண்ணிட்டா அப்புறம் நாங்கள் எதுக்கு சார்? என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நான் உங்களை மாதிரி ஒரு ஹீரோ இல்லை சார். ஐ எம் அ போஸ்ட்மேன். வி ஹாவ் சர்டன் பிரின்சிபல்ஸ். எந்த மெசேஜை எந்த அட்ரஸுக்கு கொடுக்கணுமோ அங்கே தானே சார் கொடுக்க முடியும். ஆராரிரோ செல்லக்கண்ணே கண்ணிமையே கலங்காதே, தாளம்பூவே தாமரையே ஆரமுதே வருந்தாதே, தந்தையைப் போல நானுமே உன் சுமை தாங்குவேன். நீ சிரித்தால் உன்னிலே தாய்முகம் காண்கிறேன். ஆராரிரோ செல்லக்கண்ணே. சார், என் பேர் நெடுமாறன். போஸ்ட்மேனாக ஜாயின் பண்ண வந்திருக்கேன். பாத்தியாயா, போஸ்ட் பாக்ஸ் உயரம் இல்லை, போஸ்ட்மேன் வேலைக்கு வந்துட்டாப்ல. மேடம் பாத்துங்க. மிஸ்டர் லிலிபுட், கம் ஹியர். வாங்க வாங்க. உங்கள் பேர் என்ன நெடுமாறனா? போஸ்ட்மேன் வேலைக்கு வந்திருக்கீங்களா? சரி, இன்னையிலேருந்து நீங்கள் டெலிவரிக்கு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு மீட் த சீஃப் போஸ்ட் மாஸ்டர். ப்ளீஸ் கோ வெயிட் தேர். கவலைப்படாத தம்பி, இந்த உலகம் உன்ன மாதிரி ஆட்களை எல்லாம் இப்படி தான் கேலி கிண்டல் பண்ணும். அதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடலாமா? உனக்கு சச்சின் டெண்டுல்கர் தெரியுமா? கிரிக்கெட்டர் இவ்வளோதான் இருப்பார், ஆனால் 100 செஞ்சுரி. அறிஞர் அண்ணா, இளையராஜா, ஏஆர் ரகுமான், விஜய், ஏன் நம்ம அஜித்குமாரை கூட குண்டுன்னு உருவகேலி செஞ்ச சொசைட்டி தானே இது. பின்னால் அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு அவங்கள தூக்கி வச்சு கொண்டா இல்லையா? அது மாதிரி நீயும் அச்சீவ் பண்ணினா எல்லாரும் ஒன்றும் ஏற்றுக்க போகிறாங்க. அச்சீவ் பண்ணு. நான் ஏன் சார் அச்சீவ் பண்ணணும் சொல்லுங்கள்? நான் ஏன் அச்சீவ் பண்ணணும்? இவங்களை நான் ஏற்றுக்கணும்னா சாதிச்சாதான் ஏற்றுப்பீங்க. சரி, அப்போ இங்கே இன்னும் சாதிக்காத இளையராஜா, சச்சின், அஜித், விஜய் இப்படி நம்ம நிறைய பேர் இருக்கோமே, எங்க கதி? மற்றவங்களெல்லாம் விடுங்க, நீங்கள் என்ன சார் சாதிச்சிங்க? நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் சார். ஐ ஹாவ் நோ ஸ்பெஷல் எபிலிட்டிஸ். மற்றவங்களாம் ஏதாவது சாதிச்சா அவங்க அச்சீவர்ஸ். ஆனால் நாங்கள் சாதிச்சாதான் எங்களை சாதாரண மனுஷனாகவே நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னா எனக்கு அது தேவையில்லை சார். இந்த உலகம் என்ன குள்ளை குட்டை லெல்லி புட்டு இப்படி என்ன வேணால் சொல்லட்டும், அதை பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறதில்ல சார். நான் நானாகவே இருந்துக்கிறேன். அன்பு